ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு கண்டுபிடி பாப்போம். அரிசி ஊற வைக்கிறால கண்டுபிடி பாப்போம். பிரியாணி அரிசி எடுக்க நான் ஆல்ரெடி கறி வந்து பார்த்தா வாங்கி வந்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன கேட்குற? அப்போ சிக்கன் பிரியாணி அது உன் வாயால் நீ சொல்லுவோன்னு எதிர்பார்த்தேன். அதான் சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். உனக்கு வேட்டை தான். நல்லா இருந்துச்சுன்னா வேட்டை, நல்லா இல்லைனா இல்லை. எனக்கு புரியல. என்னமோ இதோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரியே பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? ஆமாம், இந்த வீக்கில் வேற எப்போ பிரியாணி செஞ்சு? நான் இதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யல இந்த வீட்டில். இந்த வீடு இல்லை, இந்த வீக்கு. இந்த வீக்கா? ஆமாம், இந்த வீக். ஓ, வாரத்தில் 4 முறை 5 முறை செய்வாங்களோ பிரியாணி? ஹோட்டலில் டெய்லி தான் செய்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டம்ளர் போட்டேன்? இதே வேலை இல்லை உங்களுக்கு. 4 டம்ளர் போட்டிருக்கேன். சமைக்கும் போது உப்பு பார்க்கக்கூடாது, டேஸ்ட் வராது. சமைக்கும் போது காரம் பார்க்கக்கூடாது, டேஸ்ட் வராது. 4 டம்ளர் போட்டிருக்கேன். சமைக்கும் போது அரிசி அளவு பார்க்கக்கூடாது, டேஸ்ட் வராது. சிக்கன் எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க? 1 கிலோ. 4 டம்ளர் போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கனு, 1/2 கிலோ இது போன்லெஸ்ஸா? போன்லெஸ் 65. சரி, இப்போ இது 4 டம்ளர் போட்டிருக்கேன். போதுமா? இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போடுவா? இல்லை, நீ தானே பிளான் பண்ணுற, நீயே பாரு. எனக்கு ஐடியா இல்லை. 4 டம்ளர் எத்தனை பேருக்கு? 4 டம்ளர் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். வழக்கமாக ரைஸ் எவ்வளோ போடுவேன்? 3 4 போடுவேன். அதுவே நமக்கு நைட் வரைக்கும் வருது இல்லை? அப்போ 4 டம்ளர் போட்டீங்கன்னா 4 டம்ளர் ஆல்மோஸ்ட் வந்து 1 kg வந்துருக்கும். போதுமா? 1 kgக்கு 1.5 கிலோ கறி போடணும்ல. 1 கிலோ தானே கறி வாங்கியிருக்கோம். அப்போ 3/4 கிலோ போட்டால் போதாதா? போதும். தம் பிரியாணியா குக்கர் பிரியாணியாப்பா? குக்கர் பிரியாணி தான். தம்லாம் போடணும்னா பொறுமையாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும், டைம் எடுக்கும். நம்ம அது சண்டேயில் பண்ணால் ஓகே. குக்கரில் சண்டே எனக்கு தெரிஞ்சு வேறு வேலை இருக்குது வீட்டில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் வாங்கணுன்றது ஒரு லிஸ்ட் ஒன்று எடு. லிஸ்ட் கிச்சன் இது கிராசரி ஐட்டம்ஸா? ஆமாம், கிராசரி தான் நான் சொன்னேன். நீ என்ன சொல்கிற? இல்லை, வீட்டுக்கு இன்னொன்னா வீடுனா கிச்சன் மட்டும் இல்லைல்ல, எல்லாமே இருக்குல்ல. தப்பு இல்லை. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிராசரி பட்ஜெட் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று எழுது. மொத்தமாக லிஸ்ட்டை போட்டுட்டு இதை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 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 டப்பாக்குள்ளார, பெரிய டப்பாக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டப்பா இல்லை, லாங் யூனிட் சொல்லுங்க பாப்பா. அந்த டப்பாவை க்ளீன் பண்ணிட்டு அது உள்ளார வாங்கின ஐட்டம்லாம் லோட் பண்ணு. அதே மாதிரி நான் மேக்ஸிமம் இங்கே பார்க்குற எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தா எம்டியாக தான் கிடக்கு. காலி ஆயிடுச்சுங்க. அதை தானே நான் சொல்கிறேன், காலி ஆயிடுச்சு. நான் கம்மியாக வாங்கினேன்னா என்னன்னே எனக்கு புரியல. எப்போவும் வாங்குற மாதிரி தான் வாங்கினேன். ஆனால் நான் டிமார்ட் போல, லோக்கலில் வாங்கினேன். நேற்று ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா? நேற்று கடைக்கு போயிட்டு வந்தேன்ல, பூண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ பூண்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அந்த பில்லு எடுத்து வச்சிருக்கேன். கடைக்கு போகும்போது அந்த பில்லை காட்டுறோம். பூண்டு அங்கேயே வச்சுட்டு காசை மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். தப்பு இல்லை, தப்பே இல்லை. சூப்பர் மார்க்கெட்காரனுக்கு காசு பத்தளவுக்கு காசு கொடுத்தாங்க. எவ்வளோ பூண்டு? 200 ரூபா. ஷோரா தெரியுமா எத்தனை இல்லையா? எத்தனை வரல, கன்ஃபார்மா எத்தனை வரல. அதை நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? நேற்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன்ல, வீட்டில் இந்த பழைய பூண்டை போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன். நான் நேற்று பல்கா அரைக்கணும்னு நினைச்சேன், பூண்டு இல்லை, இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே போய் கேட்டு வரும்போதே போயிட்டு அவரு தெரிஞ்சவர் தானே, அந்த சூப்பர் மார்க்கெட்காரர் தெரிஞ்சவர் தான், அதெல்லாம் கொடுத்துருவார். அவரே நான் போனோன்னு சொல்வார், மேடம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்பார். அதெல்லாம் கொடுத்துருவார், அதெல்லாம் ஏமாற்ற மாட்டார். இது எதுக்கு? சிக்கன் 65. ஆமா, சிக்கன் 65. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதெல்லாம் நேற்று அரைச்சி வச்சேன். 10 இஞ்சி பூண்டு? பத்து. ஏன் பத்தாது? இது 10 தாராளமாக 10. இதுல எதனா இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள்? ஆமா, மஞ்சள், பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளா? சிக்கன் 65 ஆனா பெருங்காயத்தூள் போடுவாங்களா? நான் பார்த்த வரைக்கும் நீ எல்லாத்துலயும் போட்டு உட்காந்துட்டு இருக்க. பெருங்காயத்தூள்லாம் சிக்கன் 65ல போடக்கூடாது. இது என்ன வெறும் மிளகாத்தூளா? வெறும் மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா.
வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஏன்னா ஃபைனல் டச்சா மஞ்சள் தூள். மஞ்சள். இது நீச்ச வாடை வரும்ல, நான்வெஜ்ல எப்பவுமே மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா நீச்ச வாடை வந்து வந்துடும். மஞ்சள் தூள் வந்து கழுவும் போது தானே யூஸ் பண்ணுவாங்க. கழுவும் போதும் யூஸ் பண்ணலாம், சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவாயிடும். இது நான் கஞ்சி ஸ்டிக்கு வெறும் மிளகாத்தூளா? கந்திரி ஸ்டிக்கெலாம் இல்லை, அது அந்த இது வந்து கலர் தான் வரும், அவ்வளோவா இது வராது, காரம் அவ்வளோவா உரைக்காது. தயிர், அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஓகே. எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். இதை வந்து ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா அந்த பைண்டிங் வந்து நல்லா இன்னும் க்ரிப்பாக வரும். இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது நம்ம வீட்லையும். நம்ம வீட்டில் இருக்குதான், நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இதுலேயே எனக்கு நல்லா வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, அது ரெண்டுத்தையும் போடுவாங்க, பைண்டிங் ஏஜென்ட்டாக போடுவாங்க. எனக்கு இதுலேயே வரும், நான் இன்னைக்கு போடல. கார்ன்ஃப்ளவர் போடுவேன். கார்ன்ஃப்ளவர் போட்டால் நல்லா இருக்குமா? கார்ன்ஃப்ளவர் போடலாம் நல்லா போட்டால் கடையில் வர சிக்கன் 65 மாதிரி இருக்கும். ஆனால் நீ புதுசாக செய்கிறேன்ட்டுன்னு உனக்கு எது கம்ஃபர்டபுளோ நீ அதே செய். கார்ன்ஃப்ளவர் போட்டால் கடையில் சிக்கன் 65 வாங்குறீங்கல்ல, பகோடா மாதிரி எப்படி சிக்கன் 65 கிறிஸ்பியாக இருக்குது, அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டால். எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டான். டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது கரெக்டாக வந்து சமையல் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறோம். அண்ட் சமையல் முடிக்கிற ஸ்டேஜில் அவனை குளிக்க வைக்க போனோம். பால் கொடுக்க சொல்கிறேன் அவகிட்ட. குக்கர் பிரியாணி தான், தம் பிரியாணி கிடையாது. பிரியாணி நல்லா இருக்கும் குக்கரில் பண்ணோம். எனக்கு நல்ல டேஸ்டியான பிரியாணி வேணும். அது நீ எதெல்லாம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அதானே, நீ என்னன்னா பண்ணு, எப்படின்னா பண்ணு, எதுலையாச்சும் பண்ணு, எனக்கு தேவை என் பிரியாணி நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி. அதானே. ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கடகடன்னு இதுக்கு மேலே வண்டி வேகமாக ஓட வேண்டியதுதான். அதுக்கு மேலே டிலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. 1/2 ஹவரில் ஏற்றி இறக்கணும் பிரியாணி. எத்தனை கிலோப்பா செய்ய போகிற? 1 கிலோ தானே போட்டேன். 1 கிலோ தான். இது குக்கர் பெருசு, கொஞ்சம் பெருசுல போட்டோம்னா இடம் பத்துமா பத்தாதா, தண்ணி கொதிக்குமா வேண்டாமா. 1 கிலோ பிரியாணி, சாரி ரைஸ். 1 கிலோ ரைஸ்ல 800 கிராம். கண்ணீர் இது. டெய்லி தான் கண்ணீர். அதுதான் நேற்றே நான் சாப்பர் வாங்குன்னு சொன்னேன். அது சாப்பர் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, ட்ரை அவுட் வேணா பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் தராது. இல்லைப்பா, சாப்பர்லேயே ஒன்று இருக்குது. பொடிசா வேணும்னா பொடிசா நறுக்கிக்கலாம், ஸ்லைஸாக வேணும்னா ஸ்லைஸாக நறுக்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் வந்து அழுவாமல் கட் பண்ணு. நான் வேணும்ட்டு அழுகிறேன், கண்ணு எரிகிறது. அப்பா முருகா, நீ அழுவுறதுக்கு அதுக்கு முருகனை கூப்பிட்றேன். கண்ணு எரியுது. அவரை கூப்பிட்டா வச்சு என் புள்ள கண்ணை எரிச்சல் அழுவுதே, எனக்கு பாவம் பார்ப்பாரு. நீங்களாம் சிரிப்பீங்க. வெட்டுறது வெங்காயம் வெட்டினா கண்ணு எரிதான் செய்யும். இல்லை கூட நான் கட் பண்ணி இல்லை வேணாம், இதோ முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அங்கே 2 வெங்காயம் தான் இருக்குது. இதோ நான் இவ்வளோ கட் பண்ணியே முடிச்சிட்டேன். இன்னும் 2 தான் இருக்குது. நேற்று வாங்கிட்டு வந்தேன் அண்ணாச்சி பூ. அன்னைக்கு எம்டியா இருக்குன்னு சொன்னது நீங்க வாங்கி ஃபில் பண்றியோ? நேற்று அதான் சூப்பர் மார்க்கெட் போனேன்னு சொன்னேன்ல, அங்கே அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இது 2 மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக அவர்கிட்ட இருக்கும், வேணும்னா வாங்கிக்கலாம். அப்போ கிராசரி ஐட்டம் வாங்கும்போது இந்த ஐட்டம்ஸ் தான் கிடையாது. இல்லை, என்னது இது? இது 1 மாசத்துக்கு எங்கன்னா வருமா? வரும். எப்படி வரும் 1 மாசத்துக்கு? பஞ்சு காய் எப்படி 1 மாசத்துக்கு அது வரும். எதிர இப்ப பட்டை இல்லை, இப்போ வந்து சோம்பு வாங்க வேண்டியது வரும், கிராம்பு அது மட்டும் தான் வாங்க வேணாம், மீதி எல்லாம் வாங்கணும். ஏலக்காய் வாங்க வேணாம். இது கூட இருக்கேப்பா, என்னது? இந்த வேற வாசனை போடுங்க ஏலக்காய். மிஸ்டர் வாஞ்சிநாதன் அவர்களே, கிராசரி வாங்கும் போது நாங்கள் வந்து முதல்ல
செக் பண்ணுவோம் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை, எது வேணும் எது வேணாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். புரிந்ததோ? புரிந்தது. உள்ள பார்க்குற மாதிரி இருக்கா? என்ன நீ எவ்வளோ ஊத்துறன்றது அளவு எடுக்கிறோம். ஓ, நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அரை பாட்டில் காலி, ஒரு பாட்டில் காலி. பிரியாணிக்கெல்லாம் இவ்வளோ எண்ணெய் விடலைன்னா அப்புறம் பிரியாணி டேஸ்ட்டாக எப்படி வரும்? இது ஃபுல்லாக இருந்துச்சு பாட்டில். இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ ஊற்றிக்கு 100 கிராம் ஊற்றிக்கு. பிரியாணிக்கு முதல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்களா? நல்லெண்ணெய் எல்லாருக்கும் நல்லது, அது புரியுது. நான் கேட்டது பிரியாணிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து எல்லா சமையலுக்குமே செட் ஆகுற எண்ணெய், டேஸ்ட் கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் போடலாமா? கடுகு ஏன் கறி குழம்பு போட மாட்டேன்றீங்க? இப்படிலாம் திடீர்னு எங்களுக்கு தெரியாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? பெரியவங்க சொன்னாலே ஃபாலோ. எஸ், ஆஃப் கோர்ஸ். பெரியவங்க சொன்னா நல்லதுக்கு தான் சொல்வாங்க மிஸ்டர் வாஞ்சி. நான் பிரியாணி செய்யும்போது கடுகுலாம் போட்டு தாளிச்சு செய்யறேன். யார் சாப்பிடுறது? ட்ரை அவுட் பண்ணுவோம். யார் அந்த பிரியாணியை சாப்பிடுவது? கொஞ்சம் கேமரால உங்க முகத்தை காட்டினீங்கன்னா எல்லாரும் பாப்பாங்கல்ல, கடுகு போட்டு பிரியாணி செய்யறவர் யாருன்னு. செய்யும் போது காமிக்கிறேன். நான் செய்யும் போது நீ வீடியோ எடு. ஒரு நாள் நீங்க சமைங்களா? தினமும் நானே சமைக்கிறேன்ல. நான் கடுகு போட்டு பிரியாணி செய்யும் இனி இந்த சண்டே வந்து நீங்க சமைக்கிறீங்க, புரிஞ்சுச்சா? ஆனா எனக்கு வந்து அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கிச்சன் கிளீனா இருக்கும் சொல்லிட்டேன். சமைக்க வந்துட்டு இஷ்டத்துக்கு போட்டுட்டு போக கூடாது. சண்டே சமைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்த கிராசரி அங்க கடைக்கு போனேன்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதுல எது போனாலும் கணக்குல இது இருக்கு, எல்லாத்துலயும் ஒன்னு எடுத்து போட்டணும். எஸ், ஆஃப் கோர்ஸ். எல்லாத்தையும் போட வேண்டியதான். அனைத்தும் போடணும் மிஸ்டர் மஞ்சுநாதன். ஃபேப் வால்கர் சொல்லு. ஃபேப் வால்கர், இந்த பிராண்ட் வால்கர். அதுக்கு 10 வச்சு அரை மணி நேரம் ஆகுது, இது இருக்கு சூடாகுது. ஆமா, இத வாங்கும் போது கேட்டீங்கல்ல எதுக்கு இது அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்களா எப்படி யூஸ் ஆகுது? எது இதோ அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி 2 எதுக்குன்னு தான் நான் கேட்டேன். ஆமா, 2 எதுக்குன்னு இப்ப தெரியுதா? மசாலா டப்பி ஆக்சுவலா கண்ணாடி பாட்டில போட்டு அழகா தனித்தனியா கூட வைக்கலாம். நீ அதுல போட்டு வச்சிருக்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகுன்றது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள், வேகமா சமைக்கணும், நேரம் மிச்சம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அழகெல்லாம், சரியா? நான் அழகழகா வச்சுட்டு ஒன்னொன்னையும் திறந்து மூடுறதுக்கே எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும். இது ஒரு இப்ப திறந்தனா எல்லாத்தையும் தூக்கி போட்டேனா, லாக் பண்ணனா, எடுத்து வச்சேனா, எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகல, 1 நிமிஷத்துல வேலை முடிஞ்சுது. இது ஒவ்வொரு பாட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பாட்டில திறந்து மூடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீ ஃபேப்ல சமைக்கிறதுனால எப்படி இது சீக்கிரமா வேகாது. கண்ணாடி பாட்டில ஒவ்வொன்றா தந்து போறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓ, அப்படி கூறுகிறீர்களா? நாம இந்த மசாலா ஐட்டமே இப்படி தனித்தனியா டப்பா வச்சிருக்கிறதுக்கு பதிலா வேற எதுலயாச்சும் போட்டு விடலாமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னும் நல்லா பண்ணலாம். பண்ணணும். இடம் பத்தலை, பண்ணணும். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுனேன், எவ்வளவு சுறுசுறு நான் வேலை செய்யறேன் பார் அப்படின்னு அவர் காட்டுறாரு. தெரியுதா? ரேவதி, பெரிய கரண்டியா எடு. இதுல இருக்க எல்லா கரண்டியும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றியா? எஸ், ஆஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் எட்டி பாக்குறீங்க? வெங்காயம் நிஜமா உள்ள வர. ஆக்சுவலா வெங்காயம் ஃபுல்லா அந்த ப்ரௌனா தீயே உள்ளல. அது வந்து மேல கார்னிஷ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான். அது வேற மந்தி பிரியாணி. மந்தி பிரியாணி. இவரு உப்பை இப்பயே போட்டுருவோம், அப்பதான் இவரு கொஞ்சம் வேகமா வதங்குவார். டப்பால என்ன வச்சிருக்க? இது ஓகே. இஞ்சி பாத்து கண்ணாடி பாட்டில் உடஞ்சிட போகுது. என்ன இது? புதினா, கொத்தமல்லி. ஓ, நைட்டா உட்காந்து எல்லாம் வேலையை பார்த்து விட்டியா? இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, காலையில லேட் ஆகும். இந்த கத்தி வாட்டமா இருக்கு உனக்கு. ஆமா, இந்த கத்தி எனக்கு ரொம்ப வாட்டமா இருக்கு. இதுலயே பெருசு ஒண்ணு வாங்குனீங்கல்ல,
பெருசு தான் நமக்கு கம்ஃபர்டபுள். ஆஹா, இதுலயே ரெட் கலர் ஒன்று வாங்குனீங்கல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, காட்டுறேன் நான். இந்த இருக்கு நகரு. ஆமா, ஆமால, இது நீ யூஸ் பண்ணலாமே, ஏன் யூஸ் பண்றது இல்ல? அது கேரட்டுக்கு இந்த பெரிய பெரிய காய்கறிலாம் அதுல தான் வெட்டுறேன். இது வந்து கேரட்டுக்கு, தக்காளி மரத்துக்கு ஸ்டூபிட். பிரியாணி 65 மசாலா போட்டு வச்சிருந்தியே. அது மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா யூ ரெடி ஆயிட்டாரா பிரியாணி? ஆகிட்டே இருக்காங்க. இது பிரியாணி பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? தக்காளி வெங்காயம் வதங்கணும். வதங்கலைன்னா டேஸ்ட் வந்து இது வேணும். மற்ற குழம்பு கூட அப்படியே வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருக்குப்பா, அதை போட்டு பொரிக்க முடியாது. சிக்கன் 65 பொரிக்கிறோம்ல, அந்த எக்ஸஸ் எண்ணெய் வந்து இதுவாகாம இருக்குது. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் எண்ணெய் முடிஞ்சிடும். மேரினேட் ஆயிடுச்சா? இது என்ன மெர்ஜா விட்டா நீ மேரினேட்னு சொல்றியா? ஆஹா, நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பேர் மேரினேஷன். அது ஊற வைக்கணும். நம்ம மிக்ஸ் பண்றோம்ல, அது பேர் தான் மேரினேஷன். கார்ன்ஃப்ளவர் போடல தானே பக்கோடால? நன்றாக இல்லவே என்றால் கல்வி கழுவி ஊத்தப்படும். சரியா? தப்பு இல்ல. செய்யறல, இதுவும் சொல்வீங்க, இதுக்கு மேலேயும் சொல்ல மாட்டீங்க. கையோட துடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேகமா. நீங்க துடைக்கிறன்ற பேர்ல பிரியாணி ஆஃப் பண்ணிட்டீங்க. அவர் ஏற்கனவே வைக்காம இருக்காரு. வாசனை வருது. என்ன வாசனை? 65 வாசனை. தக்காளி போட்டலாம். தக்காளிக்கு என்ன ரேஷியோ கவுண்ட் வச்சிருக்கேன்? இல்ல தக்காளி கொஞ்சம் கம்மியா போடணும், வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அதாவது மேடம் வந்து ஒவ்வொரு விஷயத்தை போடும்போது அந்த பிளேட்டை உடனே கழுவிடுவீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் கிச்சன்ல அப்படியே ஏறிக்கிட்டு நிற்கும். வேலையும் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கையோட போட்டு முடிச்சிடும். ஃபைனலி கொத்தமல்லி. ஆமா அம்மாக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் மறந்து. நாங்க சமையல் சொல்லி தரதுக்காக வரல, நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு உட்காந்து ஓட்டிங் பண்றதுக்காக வந்துருக்கோம். பார்க்க கலர் நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. கலர் நல்லா வந்துருச்சு, டேஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இல்ல, எனக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் செஞ்சு தரேனா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செஞ்சே கொடுத்தது இல்லையா? ஹெட்போன் எதுக்கு உனக்கு? வந்து தராது. அம்மா செஞ்சிருச்சு, டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? 65 வெயிட் பண்ண, கொண்டு வரேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். அது 65 சுடல பாப்பா, செய்யல. சரி, டீல்னா டீல். புரியுதா? நல்லா வரலனா கழுவி ஊத்துவேன். நீங்கல்ல நல்லா வந்துச்சுன்னா 3 சவரன்ல எனக்கு மிடாரம் வாங்கி தரேன். 3 சவரன்ல? ஆமா, மிடாரம். ஆமா, வாங்கி தரேன். அவ்வளவுதானே? வாங்கி தரேன். எப்போ, என்னைக்கு, எந்த தேதி நான் சொல்லல. 60 வயசுல கேட்கல நான். நீ வாங்கி தரணும் சொல்லிட்டு நான் வாங்கி தந்துறேன். ஆனா எப்போ என்னைக்குன்னு சொல்லல. நான் சொல்லல, அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல, டீல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. That side what doing? இந்த சைடு வந்து கொஞ்சம் பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு நீ இந்த பக்கம் நின்னா லைட்டிங் நல்லா இருக்கு. லைட்டிங்
அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அந்த சைடு வெயில் இல்ல. ஜன்னல் ம். சூடு ஆறட்டுக்குமா? லைட்டா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குமா? ஆ, இன்னும் ஆறி இருக்கும். இது ஏன் வதங்க மாட்டேங்குது? பாஸ் ஆயிட்டீங்க மிஸ்டர் மாறன். நல்லா டேஸ்ட். நல்லா தான் இருக்கு. கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கா? அந்த அளவுக்கு இல்ல, நல்லா இருக்கு. ஏய், உண்மையா சொல்லு. நல்லா தான் இருக்கு. உண்மையா சொல்லு, கடையில சாப்பிடுற மாதிரி இருக்கா இல்லையா? ம். சரிங்களா, கார்ன்ஃபிளவர் போடுறேன். சிக்கன் வந்து கரெக்டா வெந்திருக்கு, மசாலா கரெக்டா இருக்கு, உப்பு கரெக்டா இருக்கு. சரிங்களா, கார்ன்ஃபிளவர் போடலாம், அரிசி மாவு போடுங்க. மொறுமொறுன்னு தான் இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. தெரிந்த கதை தானே. 65 மட்டும் சாப்பாட்டுக்கு இருக்காது, செஞ்ச உடனே காலி ஆயிடும்னு எனக்கு தெரியும். சாதாரண நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு. நல்லா இருக்குன்னு சொல்றேன். பாஸ் ஆயிட்டேனா? பாஸ் ஆயிட்டீங்க மிஸ்டர் மாறா, பாஸ் ஆயிட்டீங்க. பாஸ் ஆயிட்டேன். இது என்ன ஃபைனல் டச்சா? இது என்னது? வெறும் மிளகாத்தூள். ஆஹா, குழம்பு மிளகாத்தூள். அதான் வெறும் மிளகாத்தூள் இல்லையா? வெறும் மிளகாத்தூள்னா காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டேன், கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டேன், அதுக்கப்புறமா சிக்கன் 60 இது பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டியா? பிரியாணி மசாலா அந்த பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டேன். 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. தவறு இழைத்து விட்டாய். துணி மேல காயுது. ஞாபகம் இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சதுல பொசுக்குன்னு மழை வரணும் எதிர்பார்க்கிறேன். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? கிளைமேட் நல்லா இருக்குல்ல? தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டியது தானே. மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா நல்ல வெயில் அடிக்குது, அதே சமயத்துல மழையும் பெய்யுது. நரிக்கும் கல்யாணம் தானே. இந்த விஷயம் காக்காக்கு நரிக்கும் தெரியுமா? காக்கா தூய்மை நீ நரி பழத்தை வச்சுன்னா அது கட்சி தின்றோம். அது எனக்கு தெரியாது, எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். அதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கும்பா? என்ன பேசி இப்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன்னா கரெக்டா ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை கிளாஸ் ஊத்துறேன்னு கவுண்ட் கேட்பேன். ஒண்ணே, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. கரெக்டா சொல்லிட்டே நீங்க. முடிஞ்சா? முடிஞ்சது. போட்டவா? முடியாச்சு. விசில் வந்துருச்சு இல்ல? விசில் வந்துருச்சு இல்ல? 2 விசில் போடு. 2 விசில் போடு. ஸ்டீம் இறங்கிடுச்சுன்னா சரியாயிடும். அவ்வளோ. அதுக்குள்ள நானும் கிளம்பிட்டேன். அவுட்லுக் இதான் ஆஃபீஸ் அவுட்லுக். ஆமாம், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு இதான் அவுட்லுக். இன்னும் இது கைக்கு போடலை, லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டிட்டு தான் போடணும். கைக்கு இன்னும் போடல. சிம்பிள் மேக்கப், அவ்வளோதான். ஐ திங்க் ஓகே. ஓகே தானே? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் பிரியாணி, சுட சுட சிக்கன் பிரியாணி, வெள்ளரிக்காவும் வெங்காயமும் போட்டு ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் 65. அவ்வளோதான். அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் முடிச்சாச்சு. சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள். என்னோட ரெக்வஸ்ட் இது, ஓகேங்களா? ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் நம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பை பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.